நான் மட்டும்தான் அனைத்துக்கு காரணம், திமுக காரணம். அந்த ஆணவ போக்குதான் இப்படி இன்னைக்கு வீழ்ந்து போயிருக்கு. அதாவது யானை குளிர விழுந்தா எறும்பும் மண்ணை தள்ளி போடுமா, அந்த மாதிரி தான் குட்டிக்கண்ணனுக்கு பேச்சு இருக்கு. அங்கே போய் சேர்ந்துட்டேன்னு காங்கிரஸுக்கு 2 மந்திரி, விசிகாவுக்கு 1 மந்திரிலாம் நீங்கள் அரசியல் பண்ணுறது உங்களோட மதவாத அரசியல் அழுக்கு மூட்டையை மறைக்கிறதுக்கு பாஜக மதவாதம்னு சொல்லி மாணிக் தாகூர், ஜோதிமணி, செல்வ பெருந்தகை போன்றவங்கெல்லாம் ஒரு அரசியலை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு விரட்டி தான் அடிப்பாங்க. சேக்கணும் சேக்கணும்னு மல்லிகார்ஜுன கார்கேயும் சோனியாவும் முயற்சி பண்ணுறாங்க. விஜய் கிட்ட பேரம் பேசுறதுக்கு திமுகவை ஒரு ஆயுதமாக பயன்படுத்த நினைக்கிறாங்க. அந்த 4 பார்ட்டி கோலிஷன் மெஜாரிட்டி வர்றதுக்கு விசிகாவோட 2 சீட்டும் தேவைப்படுது. இதுதான் அரசியல் சூழ்நிலை. இந்த அரசியல் சூழ்நிலையில் திருமாவளவன் சீஃப் மினிஸ்டராட்டே ஆயிருப்பார். ஸோ விஜய் கிட்ட ஸ்டாலின் தோத்துட்டாரு, யதார்த்த உண்மை. விஜய் கிட்ட எடப்பாடி தோத்துட்டாரு, 3வது போயிட்டாரு, யதார்த்த உண்மை. 2, 3 1க்கு எதிராக செயல்படுறது உலகளாவிய ஒரு தேர்வு. ஸோ 2ம் 3யும் சேர்ந்து 1 தோக்கடிக்கிறதுங்கிறது உலகம் ஃபுல்லாக, இந்தியா ஃபுல்லாக, எல்லா இடம் உள்ள ஒரு தேரி. அதைத்தான் நான் சொன்னேனே தவிர இங்கே திமுகவும் அண்ணா திமுகவும் சேரப்போகுதுன்னு நான் சொன்னதாட்டும் அதுக்கு தீயில மிதிச்ச மாதிரி அவ்வா அவ்வான்னு தலைவர் கதறிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்குள்ள நான் வரல. இனி சென்ட்ரிக், தமிழக சென்ட்ரிக் விஜய், அண்ணாமலை அப்படிதான் ஆக போகுது அப்படின்ட்டு எடுத்துக்கலாமா? அண்ணாமலைக்கு ஸ்ட்ராட்டஜி அப்படித்தான் இருக்குன்னு நான் சொல்றேன். சரி சார், இறுதியாக நான் கேட்கிறேன், இந்திய கூட்டணியில் திமுக இருக்குமா இருக்காது? இந்தியா கூட்டணியில் திமுக இருக்காது. ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆய்வாளர் ரவீந்தர் துரைசாமி அவர் சந்திப்பார். வணக்கம் சார். வணக்கம் குட்டிக்கண்ணா. என்ன சார், அரசியலில் ஒரு விசித்திரமான மனிதராக இருக்கிற திரு ஸ்டாலின் அவர்கள். இப்படி என்ன விசித்திரம் தெரியலையே. உங்களுக்கே தெரியலையே சார்? சொல்லுங்க. அதாவது எங்க தயவுலாத இந்த ஆட்சி நடக்குது. இந்த ஆட்சி 3 மாசத்துல போயிடும். தமிழகத்தில் திமுக தலைமையில் மதச்சார்ப கூட்டணி இருக்குன்னு சொல்லியிருக்காரு. இப்படி ஒரு விசித்திரமான பிறவி அரசியல் பார்த்துருக்கீங்களா? அதாவது அவங்க ஸ்டாலினை விட்டு போயிட்டாங்கன்னு ஸ்டாலினுக்கு தெரியும். உங்களை கொண்டவங்க கொஞ்சம் சந்தோஷப்படட்டும்னு நினைக்கிறாரு. இன்னொன்னு, அவர் அந்த அணியை விட்டு வெளியேறலன்னு அந்த அணிக்கு சாதகமாக வாக்களித்த திமுக மீது பற்றுதல் கொண்ட கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்குகளுக்காக அவர் இந்த இதை பண்ணுறாரே தவிர உண்மையிலே இவங்கெல்லாம் செயல் அதிகாரத்துக்காக போய் பதவியை வாங்கிக்கிட்டு அங்கே சேர்ந்துட்டாங்கன்னு அவருக்கு தெரியும். ஆமாம் சார். ஏன்னா திமுக இதுவரையும் கண்ட சரித்திரத்தில், தேர்தல் சரித்திரத்தில் தனிச்சு வெற்றி பெற்றது இல்லை. கூட்டணி வச்சு தானே வெற்றி பெற்றிருக்கு. அப்புறமா எதுக்கு அவர்கிட்ட சொல்லிட்டு போனோம்? அவர் என்ன பண்ணையாரா, இல்ல ஜமீன்தாரா, இல்ல அவர் நடத்தது அரசு வம்ச கட்சியில், அதனால அவர்கிட்ட பர்மிஷன் வாங்கணும் என்ன? ஐயுஎம்எல், விசிகா, சிபிஎம், சிபிஐ 4 பேரும் சொல்லிட்டு போயிருக்காங்கல்ல. ஆமாங்க சார், உங்களுக்கு ரைட் சொல்லிட்டு போனோம். காங்கிரஸ் சொல்லாம போயிடுச்சு, அதனால முதுகுல குத்திட்டாங்கன்னு பழிய போடுறதா? காங்கிரஸ் மேல அந்த பழிய போடுறது தப்பு இல்லை. ப்ரொபோஸ் பண்ண கேண்டிடேட்டை எய்த்து ஒர்க் பண்ணி தான் இந்திரா காந்தி ஆளானாங்க. அவங்க மெய்காப்பலராலே அவங்க கொல்லப்பட்டாங்க. இது வரலாறு. ஆமா சார், அது தெரியும். அதாவது காங்கிரஸ் இல்லாமல் திமுக ஜெயிக்கவும் முடியாது, அதனால் ஆட்சியில் அமரவும் முடியாது. இதுதான் அரசியல் புள்ளி விவரங்கள் சாதனை, திமுகவுடைய சாதனை. காங்கிரஸ் இருந்தும் 1 விழுக்காடு காங்கிரஸ் ஓட்டு தானே கடைசியா வந்திருக்கு. விழுந்தால், அதாவது ஒட்டுமொத்தமாக காங்கிரஸ் ஜெயித்த 5 எம்எல்ஏவுக்கும் திமுகவுடைய ஓட்டு தான் காரணமா? காங்கிரஸ் ஓட்டு அதுல கிள்ளியூர்ல கொஞ்சம் வந்திருக்கும், விளவங்கோட்டில் வந்திருக்கும். அதை தாண்டி மற்ற ஊர்ல காங்கிரஸுக்கு 1 விழுக்காடு ஓட்டு கூட கிடையாது. ஏதாவது ஆதாரம் கொடுங்க. நான் கிள்ளியூர் விளவங்கோட நான் சொல்லலை. ஏன்னா வசந்தகுமார் 2வது இடம் வந்தார். திமுக எஃப்எம் ராஜரத்னம் தான் டெபாசிட் இழந்தார் மக்களவை தேர்தல்னு சொல்லும்போது நான் கிள்ளியூரையும் விளவங்கோட்டையும் சொல்லலை. மற்ற 3 தொகுதிக்கு காங்கிரஸ் எடுத்த ஓட்டுக்கு ஏதாவது ஒரு ஆதாரம் கொடுங்க குட்டிங்கன்னா. சரி, அதாவது அவங்களுடைய திமுக ஓட்டு ஒன்றிதான் வாங்கி வெற்றி பெறல. அதில் விசிகா இருக்கு, கம்யூனிஸ்ட் இருக்கு, முஸ்லீம் லீக் எல்லாமே சேர்ந்தது தானே. நான் மட்டும்தான்
அனைத்துக்கும் காரணம் திமுக காரணம். அந்த ஆணவ போக்குதான் இப்படி இன்னைக்கு வீழ்ந்து போயிருக்கு. அதாவது யானை குளிர விழுந்தா எறும்பும் மண்ணை தள்ளி போடுமா, அந்த மாதிரி தான் குட்டிக்கண்ணனுக்கு பேச்சு இருக்கு. அப்படியா சார்? எஸ். அப்படிதான் இருக்கா? சரி சார், நீங்க சொன்னீங்கல்ல, இப்ப வந்து இந்தியா கூட்டணியுடைய கூட்டம் நடந்தது, அதுல கலந்துக்கல. ஆனா அந்த கூட்டம் நடைபெற்ற எதிரில் போஸ்டர் ஓட்டம் சரியா? இது சரிதானா? இது நியாயமா தர்மமா? இந்த கூட்டணிக்கு சொல்லுங்க சார். நியாயம் தர்மம் சரிதான். ஒட்டுண்ணி காங்கிரஸுக்கு நடவடிக்கை இது சரிதான். நீங்க வந்து எஸ்ஐஆருக்கு எதிராக அவங்க போராடினாங்க. ஆனா தேஜஸ்வி யாதவ சிஎம்மா சொல்லல, உத்தவ் தாக்கரே சிஎம்மா சொல்லல, ஸ்டாலினை சிஎம்மா சொன்னாலும், சிஎம்மா இருந்ததுனால அதை சொன்னாலும், ஸ்டாலின் கூட கூட்டணி தர்மப்படி ஜாயின்ட் மீட்டிங் பேசல. ஸோ ராகுல் காந்திக்கு பேட்டனே இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய யாரும் சிஎம்மா இருக்கக்கூடாதுங்கிற ஒரு எண்ணத்தில் அவர் ஒரு சதி திட்டத்தோடு செயல்படுறாரு. அதில் நிதிஷ்குமார் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாரு. இவருக்கு சதியை வந்து தேஜஸ்வி யாதவ் புரியல, பலியாயிட்டாரு. நிதிஷ்குமார் புரிஞ்சு சிஎம் ஆனார். இன்னைக்கு வெற்றி பெற்றாரு. பீகார் மக்கள் அவரை வந்து ஏற்றுக்கிட்டாங்க. அது அந்த ராகுலுக்கு சதியை புரிஞ்சு தேசிய ஜனநாயக கூட்டணி நிதிஷ்குமார் போனதுனால மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி இந்திய மண்ணில் வந்திருக்கு. அதில் நிதிஷ்குமாரோட அறிவு ஆற்றல் வந்து மற்ற தேஜஸ்வி யாதவ், உத்தவ் தாக்கரே போன்றவங்களுக்கு இல்லாமல் போனது பெரிய பின்னடைவு அவங்களுக்கு கொடுத்துருச்சு. அப்பன்னா அந்த அறிவு ஆற்றல் திரு ஸ்டாலின் அவர்களிடம் இல்லைன்னு எடுத்துக்கலாமா? ஸ்டாலினும் உத்தவ் தாக்கரே தேஜஸ்வி யாதவ் வரிசையில் ஏமாந்தாருங்கிறதான் உண்மை. அப்படிங்களா சார்? ராகுலோட கெட்ட புத்திய, அந்த சதியை கண்டுபிடிச்ச நிதிஷ்குமார் தப்பிட்டாரு. தேசிய ஜனநாயக கூட்டணி 30 சீட்டில் 293, அது வந்து 263 இல்லாமல் 33 ஆகி தேசிய ஜனநாயக கூட்டணி வர்றதுக்கும் இந்த சதி திட்டத்தை புரிஞ்சு கொண்ட நிதிஷ்குமாரோட பங்களிப்பு இந்திய வரலாற்றிலே பெருசானது. உண்மையிலே ஒரு நேர்மையான அரசியல்வாதியாக இருந்தால் திரு ஸ்டாலின் அவர்கள் இந்திய கூட்டணி விட்டு வெளியே வந்திருக்கணும். இப்ப கூட இருந்த குழி பறிக்கிற இது வந்து இதை விட கேவலமான அரசியல். ஜோதிமணி என்ன சொல்றாங்க? ஜோதிமணி எம்பி என்ன சொல்றாங்க? கார்த்திக் சிதம்பரம் என்ன சொல்றாப்புல? ஆமாம் சார், அவங்க கூட்டணியில இருக்க வேண்டியது நேர்மையை பார்க்கறது. ஏன்னா இவர்கிட்ட நேர்மை கிடையாது, எதுவும் கிடையாது. இன்றைக்கு காங்கிரஸ் 10 ஆண்டுகள் ஆட்சி இல்லாமல் போனதுக்கு காரணம் என்ன சார்? UP1 UP2ல இருந்த திமுக சேர்ந்த ஊழல் இன்னைக்கு படு பாதாளத்தில் இருந்திருக்கு காங்கிரஸ். இது உங்களோட கற்பனையான குற்றச்சாட்டு. வெஸ்ட் பெங்கால்ல என்ன நடக்குதுன்னா தமிழ்நாட்டில் ஓட்டு போடுறான். இதெல்லாம் சும்மா நீங்க ஏதாவது பேசாதீங்க சார். இருக்கிறது தானே சார், அந்த 2G வழக்கு தானே சார் இன்னைக்கு காங்கிரஸ் படு பாதாளத்துக்கு தள்ளுது. 2G வழக்குக்கு பிறகு தானே திமுக ஆட்சிக்கு வந்திருக்கு. 19 ஜெயித்திருக்கு, 24 ஜெயித்திருக்கு. அப்சடா பேசல சார். மத்தியில் நான் கேட்கிறேன், மத்தியில் அதான் தமிழ்நாட்டில இருந்து 2Gக்கு பிறகு தானே 19ல ஸ்வீப் பண்ணியிருக்காங்க, 24ல ஸ்வீப் பண்ணியிருக்காங்க. அதுவும் ரைட்டு. ஏங்க அர்த்தம் இல்லாமல் பேசாதீங்க. தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுலாம் வெஸ்ட் பெங்காலில் எவனும் ஓட்டு போட போறதில்ல. வெஸ்ட் பெங்காலில் யூபியில் என்ன நடக்குதுலாம் தமிழ்நாட்டில் யாரும் ஓட்டு போட போறதில்ல. அவன் ஸ்டேட்ல அவனவனுக்கு பிரச்சனை இருக்கு, அதுதான் ஓட்டா மாறுது. ஓகே சார், அது ஓட்டா மாறுது. சரி, நீங்க காங்கிரஸ் ஒட்டுணின்றீங்களே, திமுக ஒட்டுணி கிடையாதா? அதனுடைய கூட்டணி சரித்திரத்தில் வச்சு பாருங்களேன். காங்கிரஸ் ஒட்டுணிங்கிறது, காங்கிரஸ் வந்து தேஜஸ்வி யாதவ்கிட்ட இருந்து முஸ்லீம் ஓட்டை எடுக்க பார்க்குது, ஆம் ஆத்மி கிட்ட இருந்து முஸ்லீம் ஓட்டை எடுக்க பார்க்குது, அகிலேஷ் யாதவ்கிட்ட இருந்து முஸ்லீம் ஓட்டை எடுக்க பார்க்குது, அஜ்மல் கான் ஆல் இண்டியா யுனைடெட் டெமோக்ராட்டிக் ஃப்ரண்ட்ல இருந்து முஸ்லீம் ஓட்டை எடுக்க பார்த்தது. நல்ல வேளை இந்துக்கள் அஸ்ஸாமில் விழிச்சுக்கிட்டான். 19 சீட்டு காங்கிரஸ் ஜெயித்திருக்கு, 18 பேர் முஸ்லீமு. ஸோ இதுதான் இங்கே பிரச்சனை. இந்துக்கள்லாம் அஸ்ஸாமில் வந்து ராகுல் காந்திக்கு ஓட்டு போடுறது அவமானம்னு ஹேமந்திர பிஸ்வா சர்மாவுக்கு ஓட்டு போட்டுட்டான். 19 இதில் 18 பேர் வந்து முஸ்லீம்ஸு, 1 வந்து முஸ்லீம் ஆதரவில் ஜெயித்தது. வெஸ்ட் பெங்காலில் 3 விழுக்காடு ஓட்டு தான், 2மே முஸ்லீம் தான். இந்துக்களும் வெஸ்ட் பெங்காலில் காங்கிரஸை கைவிட்டுட்டான். தமிழ்நாட்டில் இந்துக்கள் இன்னும் விழிப்பு அடைஞ்சிருவாங்க, அதுக்கான கால நேரமும் வந்துட்டு.
சந்தர்ப்பவாதம், சுயநலம் எல்லாத்துக்கும் பாஜக எதிர்ப்பு, மோடி எதிர்ப்புன்னு ஒரு போர்வையை போத்திக்கிட்டு நீ மந்திரி பதவி வாங்குறதுக்கும் உன்னோட அசிங்கமான கேவலமான மாணிக் தாகூர் அரசியலுக்கும் பாஜக எதிர்ப்புங்கிறான். இது இந்துக்கள் விழிச்சுக்குவான். அவன் தமிழ்நாடு இந்துக்களும் அஸ்ஸாம் இந்துக்கள் மாதிரி, வெஸ்ட் பெங்கால் இந்துக்கள் மாதிரி விழிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துட்டு இருக்கு. அது காங்கிரஸுக்கு மிகப்பெரிய பின்னடைவை 29ல் கொடுத்தோம். 77ல் வெற்றி, 2004ல் வெற்றி, 19ல் வெற்றின்னு இருந்த சோனியா இந்திரா குடும்பம் 29ல் பெரிய அடியை வாங்கும். அது இவங்களோட சுயநலத்துக்கெல்லாம் பாஜகவை குறை சொல்லி வாழக்கூடிய ஒரு தன்மைக்கு இந்துக்கள் விழிப்படைவான். அந்த விழிப்பு காங்கிரஸுக்கு 29ல் பெரிய அடியை தமிழ் மண்ணில் கொடுக்கும். அதாவது நீங்க சொல்றீங்க இந்துக்கள் தமிழகத்தில் உண்ணும் அப்படியே கட்டுண்டி கிடக்கிறாங்க, தூங்குறாங்க அப்படி. ஆனா தென்னிந்தியாவை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் தானே ஃபேவரபிளா இருக்கு. 190 தொகுதி அவங்களுக்கு ஃபேவரபிளா இருக்கு சார். கர்நாடகாவில் பாஜக ஜெயித்தது, ஆந்திராவில் ஸ்வீப் பண்ணியிருக்குது, தென் தெலுங்கானாவில் 8 சீட்டு வந்திருக்குது. கேரளாவும் தமிழ்நாடும் தான். அது காங்கிரஸோட சுயநல அரசியல், மதவாத அரசியல் மக்கள் மத்தியில் வெளியே வரும்போது நிச்சயமாக கேரளாவிலேயும் முஸ்லீம் லீக்கோட இணைஞ்சு தான் அரசாங்கம் அமைச்சிருக்காங்க. அது ஒரு முஸ்லீம் லீக் கவர்மெண்ட்டு தான். அதோட பின்விளைவுகள் வரும்போது கம்யூனிஸ்டே பலகீனப்பட்டு காங்கிரஸ் பாஜக கேரளாவிலையும் எழும்பி வரலாம். ஒரு 4-5 சீட்டாவது ஈழவா நாயர் எல்லாம் ஒன்றிணைஞ்சு ஒரு இந்து எழுச்சியில் ஒரு சீட்டு சுரேஷ் கோபி வந்த இடத்துல ஒரு 4-5 சீட்டு இனிமேல் வரலாம். காரணம் அங்கே முஸ்லீம் லீக் கையில் கவர்மெண்ட் போயிட்டு முஸ்லீம் சொல்லி தான் சதீஷனே சிஎம் ஆயிருக்காரு. ராகுல் காந்திக்கு பாய்ச்சா அங்கே சதீஷன் கிட்ட பலிக்கல்ல. அதே மாதிரி இங்கேயும் முஸ்லீம் லீக் எடுத்துட்டிங்கன்னா நவாஸ் கனி 2 முறை நின்று ஜெயித்தார். இஸ்லாமியர் நண்பர் தான், அதுக்கும் பாசத்துக்குரிய நண்பர். அது வேற விஷயம். அதே மாதிரி 3 முஸ்லீம் கேண்டிடேட்டு 3 பேரும் தோல்வி, அப்புறம் 2 முஸ்லீம் கேண்டிடேட்டு 2 பேரும் வெற்றி. அப்போ இவங்க அரசியல் சமீப காலத்தில் இவங்க நிறுத்தின 7 கேண்டிடேட்ஸு 7மே முஸ்லீமு. 2 எம்பி கேண்டிடேட்டு நவாஸ் கனி, 5 அசம்பிளி கேண்டிடேட்டு முஸ்லீம் இஸ்லாமியர்கள். அவங்களுக்கு அமைச்சர் பதவி. நீங்கள் இந்த அரசியலை பண்ணிக்கிட்டு பாஜகவை மதவாத கட்சின்னும் பாஜக எதிர்ப்பில் நாங்கள் அங்கே போய் சேர்ந்துட்டோன்னு காங்கிரஸுக்கு 2 மந்திரி, விசிகாவுக்கு 1 மந்திரிலாம் நீங்கள் அரசியல் பண்ணுறது உங்களோட மதவாத அரசியல் அழுக்கு மூட்டையை மறைக்கிறதுக்கு பாஜக மதவாதம்னு சொல்லி மாணிக் தாகூர், ஜோதிமணி, செல்வ பெருந்தகை போன்றவங்கெல்லாம் ஒரு அரசியலை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்குள்ள யார் தலைவர்னு செல்வ பெருந்தகை, மாணிக் தாகூர், ஜோதிமணிக்குள்ளே ஓடுது. அது வேற ஒரு அரசியல் ஓடுது. ஆனால் உங்களோட அரசியல் மதவாத அரசியலுக்கு பாஜகவை குறை சொல்கிறீங்க. அது இந்துக்கள் 29ல் தமிழ்நாட்டுக்குள்ளே விழிச்சுக்கிட்டாங்கன்னா, கேரளாவில் விழிச்சுக்கிட்டான்னா, தமிழ்நாட்டில் வாஜ்பாய் தலைமையில் வெற்றி பெற்றது தான். மீண்டும் மோடி தலைமையில் ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு சூழலையும் தமிழ் மண்ணுக்குள்ளே வரும். அதாவது 2029 மோடிக்கு தமிழகம் சாதகமாக இருக்குதுன்னு சொல்றீங்களா? அதற்கான சூழ்நிலையை காங்கிரஸின் துரோகமும் சந்தர்ப்பவாதமும் ஏற்படுத்திட்டு நான் நம்புறேன். அப்பனா திமுகவுடைய நிலைமை என்ன? 2029 ரொம்ப பாராளுமன்ற தேர்தலில் நாள் இருக்கு. இப்போ டே டு டே பொலிட்டிக்ஸை பேசுவோம். இன்னைக்குள்ள பொலிட்டிக்ஸு சனாதன தர்ம எதிர்ப்பை உதயநிதியும் பேசுறாரு, சனாதன தர்ம எதிர்ப்பை முஸ்தபா வச்சு தாவேக்காவும் பேசுறாங்க. ஸோ சனாதன தர்மம் நல்ல தர்மம் தாங்கிறத அண்ணாமலை பதில் சொல்றாரு. நாம சனாதன தர்மத்துக்கு ஆதரவாக நம்ம கருத்துக்களை சொல்றோம். இந்திய தர்மம், இந்து தர்மம், உலகத்துக்கே வழிகாட்டும் தர்மம், அவரவர் கடமைகளை வகுத்து சொன்ன தர்மம்னு அந்த தர்மத்தை நம்ம பாராட்டி சொல்லிட்டு இருக்கிறோம். மக்கள் மத்தியில் அண்ணாமலை ஒரு கேள்வி கேட்டார், நீங்கள் தேர்தல் நேரத்துக்குள்ள தாவேக்காவோ திமுகவோ சனாதன தர்மத்துக்கு எதிராக களத்துக்குள்ளே பேசிட முடியுமான்னு. இப்போ அதெல்லாம் திமுக உணர்வாங்க. வரட்டு பார்ப்போம், பொறுத்திருப்போம். சரி சார், உண்மையிலே இந்திய கூட்டணியில திமுக இனி இப்படி எல்லாம் நடந்த பிறகு அதுல சேர்ப்பாங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். அங்கிருந்து விரட்டி தான் அடிப்பாங்க. சேக்கணும் மல்லிகார்ஜுன கார்கேயும் சோனியாவும் முயற்சி பண்றாங்க. விஜய் கிட்ட பேரம் பேசுறதுக்கு திமுகவை ஒரு ஆயுதமா பயன்படுத்த நினைக்கிறாங்க. அப்படியா சார்? இப்போ இவ்வளவு காங்கிரஸை டெல்லியில் அவமானப்படுத்தி போஸ்டர் ஒட்டி அப்படி இருக்க ராகுல் காந்தி அவருடைய அம்மா சோனியா காந்தி ஏத்துக்கவங்க தன் மகனை இப்படி எல்லாம் கேவலம் படுத்திய காங்கிரஸை இந்தியா கூட்டணி சேர்க்கணுமான்னு நினைக்க மாட்டாங்களோ ஒரு தாய்? குட்டிக்கண்ணன், உங்க அப்பா, உங்க அண்ணன், உங்க அக்கா, இந்த மாதிரி அரசியல் தெரிஞ்ச எல்டர்ஸ்கிட்ட கேளுங்க. உங்களுக்கு அந்த வரலாறு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. 1969ஆம் ஆண்டு சார்ட்டர்ட் பிளேன் எடுத்து கலைஞருக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி கலைஞர் வீட்டில் போய் கலைஞருக்கு கையை பிடிச்சி கதறி
நீங்க இல்லைன்னா என் பிரதமர் பதவியே போயிடும், ஆமா. நீங்க தான் என்ன காப்பாற்றணும்னு ஆலிவர் ரோட்ல போய் கலைஞர் கையை பிடிச்சி 1969 நடந்தது. வந்து பதவி இந்திரா காந்தி காப்பாத்திக்கிட்டாங்களா இல்லையா? ஆமா. ஸோ அவங்களுக்கு இதெல்லாம் பெரிய பிரச்சனை இல்லை, பதவி தான் முக்கியம். யாரை முதல்ல குத்தியாவது பதவியில போய் உட்கார்ந்துருவாங்க. அப்படித்தான் 2 பேர் அங்க விஜய் கிட்ட போய் ஸ்டாலின் முதல்வர் ஜெயித்து பதவியில போய் இருக்காங்க. சார் இப்ப வந்து அதாவது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகமும் சொல்லியிருக்கிறாரு, தொல் திருமாவளவனும் சொல்கிறார், தமிழகத்தில் மத சார்பற்ற கூட்டணி இல்லை, நாங்கள் திமுக கூட்டணி இல்லை, விசிக இரு கம்யூனிஸ்ட், இந்திய முஸ்லிம் லீக் வெளி வந்து விட்டது சொல்லியிருக்காங்களே. அதைத்தானுங்க நானும் சொல்லிட்டு இருக்கிறேன். அப்படி இருக்கிறப்ப இவங்க எப்படி திமுக இங்க மத சார்பற்ற கூட்டணி இன்னும் இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க? யாரு காதுல பூ சுத்துறாங்க குத்துறாங்க சார்? அதான் ஜோதிமணியும் அதானே சொல்றாங்க. ஜோதிமணியும் அதானே சொல்றாங்க. சிதம்பரமும் அதானே சொல்றாரு. சரி சார், அதாவது திரு தொல்மா அவர்கள் திமுகவுக்கு இவ்வளவு தூரம் வக்காலத்து வாங்குது சரிவியா? சொல்லுங்க பார்க்கலாம். அவர் என்ன செய்யறாருன்னு தான் பார்க்கணும். அவர் தவேக அரசுல ஒரு அமைச்சரா இருக்கிறார். அப்படி இருக்கிறப்ப இந்திய கூட்டணிக்கு முன்ன பிரபல சேனலுக்கு பேட்டி அளித்தல, அதாவது காங்கிரஸ் மிகவும் கொடுமையா நடந்தது, அதனால்தான் தமிழகத்தில் திமுக தோத்தது, வெஸ்ட் பெங்காலில் மம்தா பானர்ஜி தோத்தாங்க, கேரளாவில் கம்யூனிஸ்ட் தோத்துன்னு சொல்றாரு சார். இது எப்படி சார் இருக்கு? அது அவர் கருத்து. அவர் கருத்து. இப்படி சொல்றதுக்கு அவருக்கு எப்படி கூச்சமா இருக்கு? அதைத்தான் என்ன சொல்றாருன்னு பார்க்க கூடாது, என்ன செய்யறாருன்னு பார்க்கணும். அவர் தவேக அரசுல அமைச்சரா இருக்காருங்கிற கருத்தை நான் உங்க முன்னாடி. அது கூட அவருக்கு புரியல. 4 மாசமா அவர் என்னதான் எந்த நிலையில இருக்கிறார் சார்? அதைத்தான் குட்டிக்கண்ணன் அவர் என்ன செய்யறாருன்னு பாருங்க. அவர் செய்யறது தவேக அரசுல இடம் பெற்றிருக்கிறது. ஆமா, அப்படி இருக்கிறப்ப அதுவும் ஏற்கனவே விசிகாவுடைய வாக்கு சதவீதம் விஜய் எடுத்துட்டு போயிட்டாரு. இருக்கிற 2ஆம் 3ஆம் தலைவர்களை பிச்சு எடுத்துட்டு இருக்காரு திமுக. அப்படி இருக்கு எது வச்சு அவங்களுக்கு சப்போர்ட் பண்றாரு திருமா? விஜய்க்கு மைனாரிட்டி கவர்மெண்ட், தவேக, காங்கிரஸ், விசிக, இந்தியன் யூனியன் முஸ்லிம் லீக் 4 பார்ட்டி கோலிஷன் மெஜாரிட்டி 120 கிட்ட வந்தாச்சு. அந்த 4 பார்ட்டி கோலிஷன் மெஜாரிட்டி வர்றதுக்கு விசிகாவோட 2 சீட்டும் தேவைப்படுது. இதுதான் அரசியல் சூழ்நிலை. இந்த அரசியல் சூழ்நிலையில திருமாவளவன் சீஃப் மினிஸ்டராட்டே ஆயிருப்பாரு. எடப்பாடி பழனிசாமி தப்பு கணக்கு போட்டு அதை கெடுத்துட்டாரு. அவர் அட்டர்னி பிரிவு சகோதரர்களுக்காக கெடுக்கல. அவர் ஆனா சி.வி. சண்முகம் பலம் பெற்றுவாரு, இவர் வேலுமணி பலம் பெற்றுவாரு, இவர் விஜயபாஸ்கர் பலம் பெற்றுவாருன்னு ஒரு கணக்கை போட்டு, தப்பான கணக்கை போட்டு, பிளண்டரான கணக்கை போட்டு இப்போ உணர்வார் தப்பு கணக்கு போட்டுட்டான்னு. ஸோ அவர் அதை ஸ்பாயில் பண்ணிட்டார். ஸோ 2 எம்எல்ஏ வச்ச திருமாவை நோக்கி சிஎம் போஸ்ட் வர வந்தது. ஆமா சார், அது வந்து இரு திராவிட கட்சி எளியும் பூலையுமாக இருந்தவர்கள் இவரை அவர் காலவாங்க, அவர் காலம். அப்படி இருக்க எப்படி சார் கூட்டணி வச்சு ஆட்சி அமைக்கலாம்னு கணக்கு போட்டாங்க? நிதிஷ்குமாரும் லால் யாதவும் சேர்ந்து ஜெயித்திருக்காங்களா? ஆமா சார். அரசியல்ல நம்பர் 1 தோக்கடிக்கிறதுக்கு 2, 3 சேர்றது காலங்காலமா உள்ள ஒரு இது. ஸோ விஜய் கிட்ட ஸ்டாலின் தோத்துட்டாரு, யதார்த்த உண்மை. விஜய் கிட்ட எடப்பாடி தோத்துட்டாரு, 3வது போயிட்டாரு, யதார்த்த உண்மை. 2, 3 1க்கு எதிராக செயல்படுறது உலகளாவிய ஒரு தேரி. லூசர்ஸ் வில் யுனைட்ங்கிறத தான் ஆர்டி முத சொல்லியிருக்கிறான். யுனைட் பண்றதும் பண்ணாததும் அவங்க விருப்பம், அது ஐ கனாட் கம்பல் தம். பட் லூசர்ஸ் வில் யுனைட் இஸ் த யூனிவர்சல் தேரி. அதை நம்ம ஓப்பனா முத சொல்றோம். ஓகே. அதே மாதிரி காங்கிரஸுக்கு சந்தர்ப்பவாதம், பாஜக எதிர்ப்புங்கிற பேர்ல பதவி வெறியில செயல்படுறதும் மக்கள் மத்தியில், இந்துக்கள் மத்தியில் அதற்கு ஒரு பின்னடைவு ஏற்படுத்துங்கிறதையும் முத நாம தான் சொல்லியிருக்கோம். சார் நீங்க சொல்ற கணக்கு பார்த்தா மகாராஷ்டிரால சிவசேனா, காங்கிரஸ், தேசியவாத காங்கிரஸ் ஒரு கூட்டணி அமைச்சது. அதே மாதிரி உத்தரப்பிரதேசத்துல முலாயம் சிங் யாதவ், மாயாவதி கூட்டணி அமைச்சது, எலியும் பூனியும். அப்படி இருக்க இங்கே 2029 பார்லிமெண்ட் தேர்தலில் விஜயை தோற்கடிக்க இரு திராவிட கட்சிகள், அதாவது அதிமுக திமுகவும்
கூட்டணி வைக்கும், அதுல பாஜகவும் இருக்குன்றீங்களா? அப்படி ஒரு இது நடக்கும்ன்றீங்களா? நான் ஒன்றும் ஜோசியக்காரம் இல்லை. இல்ல நீங்க அப்படித்தானே இருக்கு எடுக்கிறது, அப்படித்தானே சொல்ல வேண்டியதா இருக்கு. நான் ஒன்றும் ஜோசியக்காரம் இல்லை. நீங்க அப்படி அர்த்தப்படுத்திட்டீங்கன்னா குட்டி கண்ணனுக்கு உங்க குறுக்க மனசுல அதுதானே தேஜஸ்வியும் நிதிஷும் கூட்டணி அமைச்சாங்களா? இல்ல அப்படி ஒரு கூட்டணி இங்க அமையும் என்று சொல்றீங்கல்ல? அதாவது பட்னாவிஸ் பெரிய ஆளான பிறகு பட்னாவிஸையும் பாஜகவையும் தோற்கடிக்கணும்னா சிவசேனாவும் காங்கிரஸும் சேர்ந்து சேரணுங்கிறது வந்து இயல்பா வருது. யதார்த்தத்தை நம்ம விட்டுக்கிட்டு கடந்த காலத்தின் கைதியா இருக்க முடியாதுங்கிற இதைத்தான் நான் சொல்றேன். அதுக்காக இடைத்தேர்தலில் ஒன்றும் சேர மாட்டாங்க. இடைத்தேர்தலில் அதிமுக 4 தொகுதியும் நிற்பாங்க. அதுல நின்று வெற்றி பெற்று டிவிகே செல்வாக்கு ஒன் டைம் ஓட்டு தான் நிரூபிக்க முயற்சி பண்ணுவாங்க. மக்கள் தான் முடிவு பண்ணணும். உள்ளாட்சி தேர்தலில் நாம ஃபர்ஸ்ட் வந்துடும், செகண்ட் வந்துடும், டிவிக்கே தான் 3வது போகணும்னு அவங்க இது பண்ணுவாங்க. பட் ஒரு ஜெனரல் தேரி கலைஞர் வந்து மதுரை கார்பரேஷனுக்கு மட்டும் எம்ஜிஆர் எலெக்ஷன் பண்ணார். அவர் வந்து ஆட்சிக்கு வந்ததும் எல்லா கார்பரேஷனுக்கும் எலெக்ஷன் வைக்க சொல்லும்போது சென்னை கார்பரேஷனில் திமுக 13 ஜெயித்திருந்தாங்க அசம்பிளி. ஸோ திமுக தான் ஜெயிக்குங்கிறதுக்காக சென்னைக்கு அவர் வைக்கல. கோயம்புத்தூர்லாம் முனிசிபாலிட்டி தான். ஒரு டெஸ்ட் டோஸாட்டு உள்ளாட்சி தேர்தல் வைக்கல. நீங்கள் என்ன பெரிய மக்கள் செல்வாக்குன்னா இன்னைக்கு விஜயோட அவருக்கு 4% குறவு தான், 4.6 அன்னைக்கு. பட் அவர் தான் பெரிய இதுங்கிற இமேஜில் இருந்தது. அப்போ நீங்கள் வைங்கன்னு சொல்லும்போது ஒரு பரிச்சார்த்தமாக வந்து மதுரை கார்பரேஷனுக்கு மட்டும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் வந்து தேர்தல் வச்சார். தேர்தல் முடிவு அவர் வெற்றி பெற்றுட்டார். ஆனால் 2வது இடத்துக்கு வந்து வாக்கு வீதத்தில் திமுக வந்துட்டு, சீட்டில் காங்கிரஸ் வந்துட்டு. 2வது இடத்துக்கு சீட்டில் காங்கிரஸ் வந்துட்டு, வாக்குல திமுக வந்துட்டு. திமுக 3வது போயிட்டு மதுரையில் 3வது போயிட்டுன்னு ஒரு பிரச்சாரம் வந்தது. அப்போ கலைஞர் என்ன சொன்னாருன்னா முரசொல்ல எழுதினார், உடன்பிறப்பே 2ம் 3ம் சேர்ந்தா 2வது வாக்கெடுத்த திராவிட முன்னேற்ற கழகம் 3வது வாக்கெடுத்த காங்கிரஸும் சேர்ந்தால் அதிமுகவை தோற்கடிக்க முடியுங்கிறத மதுரை கார்பரேஷன் எலெக்ஷன் முடிஞ்சதும் எழுதினார். எந்த மதுரை நெடுமாற அண்ணா இந்திரா காந்தி அம்மையார் உயிரை காப்பாற்றும் போது என்ன சொன்னாங்க யாதுன்னு நமக்கு தெரியும். அது வேண்டாம், அந்த அநாகரிக பேச்சுக்குள்ள நம்ம உள்ள போக வேண்டாம். கடுமையான விமர்சனத்துக்கு ஆளான அந்த மதுரைக்குள்ள நடந்த உள்ளாட்சி தேர்தல் மாநகராட்சி தேர்தலில் கலைஞர் சொல்றார். அடுத்து தஞ்சாவூர் தேர்தல் வருது. இந்திரா காந்தி வந்து சஞ்சீவ் ரெட்டியை சென்னாரெட்டியை நம்பி போயிருக்கலாம், தேவராஜ் எஸ்ஸை நம்பி போயிருக்கலாம். எம்ஜிஆரை வந்து நம்பி அவமானப்பட்டாங்க. நீங்கள் காங்கிரஸுக்கு பெரிய மானம்லாம் சொல்கிறீங்களா, எம்ஜிஆரை நம்பி வந்து அவமானப்பட்டாங்க. தஞ்சாவூரில் எம்ஜிஆர் சப்போர்ட்டில் ஜெயித்திரலான்னு இந்திரா காந்தி அம்மையார் நின்னாங்க. ஓகே, அவங்க மீண்டும் அரசியலுக்கு வர்றதுக்கு தன் கட்சிக்காரன் கௌத்துருவானவங்கிறதுல மக்கள் தலைவர் எம்ஜிஆரை நம்பினாங்க, அவங்க உரிமை. அவங்க வரும்போது எம்ஜிஆர் வந்து மொரார்ஜியை போய் பார்க்குறாரு. ஒரே வார்த்தை தான் மொரார்ஜி கேட்டார், நண்பரா பகைவரா? ஆடி போனார் எம்ஜிஆர். இந்திரா காந்திக்கு எங்களால் ஆதரவு கொடுக்க முடியாது, கலைஞர் நின்னாருன்னா பெரிய சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்துடும், என்னால் பாதுகாப்பு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. இந்திரா காந்தி வந்து நிற்கலை. மூப்பனார் ஐயா வந்து பெரிய அவமானமாக நினச்சார். இந்திரா காந்திக்கு தன் தலைமை கிடைச்ச அவமானத்தை தனக்கு கிடைச்ச அவமானமாக மூப்பனார் நினச்சி தன்னுடைய ஆதரவாளரான சிங்காரவடிவேலு வழக்கறிஞரை தஞ்சாவூரில் கேண்டிடேட்டாக போட்டார். எம்ஜிஆர் வலிய போய் சிங்காரவேலுக்கு ஆதரவு கொடுத்தாரு. அவங்க நாகப்பட்டினத்தில் ஆதரிக்கலான்னாலும் நாங்கள் வந்து தஞ்சாவூரில் ஆதரிப்போம்னு சொல்லி தஞ்சாவூரில் போய் ஆதரவு கொடுத்தாரு. 1,00,000 ஓட்டு வித்தியாசத்தில் சிங்காரவடிவேல் வெற்றி பெற்று எம்ஜிஆருக்கு நன்றி தெரிவித்தார். அப்போ கலைஞர் எழுதினார், தஞ்சாவூரில் நம்பர் 1 கட்சி எது? டிஎம்கே. நம்பர் 2 கட்சி ஏடிஎம்கே. நம்பர் 3 காங்கிரஸ். 2ம் 3யும் சேர்ந்தா 1 என்ன செய்ய முடியும், நாங்கள் தோக்கத்தானே செய்யணும்னு சொன்னார். மதுரையில் நம்பர் 1 கட்சி அதிமுக, நம்பர் 2 டிஎம்கே, நம்பர் 3 காங்கிரஸ். நம்பர் 2ங்கிறத கூட அன்னைக்கு காங்கிரஸ் கூட எடுத்துக்கலாம். கவுன்சிலர் அந்த இதை பார்க்கும்போது நம்ம அதை எடுத்துக்கலாம், அதில் ஒன்றும் தவறாக வராது. நெடுமாறண்ணெல்லாம் பெரிய பவர்ஃபுல்லாக இருந்தார் அன்னைக்குள்ள காலகட்டத்தில். கலைஞர் வந்து 2ம் 3யும் சேர்ந்தா 1 தோக்கடிக்கலான்னாரு. ஸோ 2ம் 3யும் சேர்ந்து 1 தோக்கடிக்கிறதுங்கிறது உலகம் ஃபுல்லாக, இந்தியா ஃபுல்லாக, எல்லா இடம் உள்ள ஒரு தேரி. அதைத்தான் நான் சொன்னேனே தவிர இங்கே திமுகவும் அதிமுகவும் சேரப்போகுதுன்னு நான் சொன்னதாட்டும் அதுக்கு தீயில மிதிச்ச மாதிரி அவ்வான்னு நிறைய பேர் கதறிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்குள்ள நான் வரல. அது அந்த கட்சி தலைமைகள் முடிவெடுக்க வேண்டியது. நாம வந்து ஒரு கருத்தா தான் சொல்ல முடியும். குட்டிக்கண்ணன், அதாவது அவர் ஒரு பண்ணையார், ஒரு ஜமீன்தார் அப்படின்ட்டு ஒரு நிலைமையில இருக்கிறார் திரு ஸ்டாலின். அவருக்கு போயிட்டு நீங்க இது பண்றீங்களா சார்? இப்ப நீங்க அண்ணாமலை எடுத்துடுங்க. அண்ணாமலை அவரு
இது அஹ், விஜய்க்கு போட்டியா தான் வரணும்னு நினைக்கிறாரு. ஒரு தேசபக்தர் ஒரு பிஜேபி விட்டு வெளியே வந்தாலும் பிஜேபி மேல ஒரு குற்றச்சாட்டு இல்லாம வந்திருக்கிறாரு. பிஜேபியோட பணியாற்றிய காலம் என் பாக்கியம்னு சொல்றாரு. இதை வந்து எதியூரப்பா சொல்லல, உமா பாரதி சொல்லல, நான் மதிக்கக்கூடிய கல்யாண் சிங் சொல்லல, சொல்ல சங்கர் சிங் கேசவாய் பட்டேல் சொல்லல. சொல்லல, கேசுபாய் பட்டேல் சொல்லல, ஆமா பால்ராஜ் மதோக் சொல்லல. ஆமா யாருமே நம்ம இதுல நம்ம பார்த்தோம். பால்ராஜ் மதோக் காலத்துல இருந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம், யாரும் சொல்லல. அப்போ அவர் சொல்றாரு. அப்போ அவர்கிட்ட நம்ம என்ன வேண்டுகோள் வைக்க முடியும்? மோடி பிரதமருங்கிற இடத்துக்குள்ள எதிராக வந்துடாதீங்க சகோதரரேன்னு ஒரு வேண்டுகோள் வைக்க முடியும். முடிவு அவர் தானே எடுக்க முடியும். இதே மாதிரி தான் எல்லா தலைவர்கள்ட்டையும். அண்ணாமலைகிட்ட எனக்கு நல்ல நெருக்கம் தான். அண்ணாமலையை நீக்கக்கூடாதுன்னு ஃபைட் பண்ணது நம்ம தான். மோடிக்காக ஜேடிஎஸ் வந்து PL சந்தோஷ் மூலமா கர்நாடகாவில் அசம்பிளி தோத்ததுமே பார்லிமெண்ட்டுக்குள்ள கொண்டு மோடிக்காக அந்த ஒர்க்கை பண்ணி ஓல்டு மைசூர்ல 12 சீட்டுக்கு இன்னைக்கு ஒரு சீட்டு தவிர மீதி எல்லாம் ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு களத்தை பாஜகவுக்கு ஏற்படுத்தி கொடுத்தது எங்களோட சஜஷன்ல. அண்ணாமலை தான் அதை எக்ஸிக்யூட் பண்ணாரு சந்தோஷ் மூலமா. தேவகோடா உடனே இது பண்ணாப்ல. பட் நமக்குள்ள நட்பு வளையங்கிறது வேற, அரசியல் அவங்க முடிவுங்கிறது வேற. நம்ம ஒரு கோரிக்கையை வைக்கலாம், நீங்க வந்து மோடிக்கு எதிராக வராதிங்க, நீங்க வந்து ரஜினி சென்ட்ரிக் எலெக்ஷன் நாங்க சொன்னோம், அதே மாதிரி விஜய் சென்ட்ரிக் எலெக்ஷன் அவங்க பண்ணிட்டாங்க, அதே மாதிரி அண்ணாமலை சென்ட்ரிக் எலெக்ஷனுக்கு முயற்சி பண்ணுங்க, நீங்க வந்து டெஸ்டிங் கிரவுண்டை தேர்வு செய்யும் போது ரொம்ப கவனமா தேர்வு செய்து நீங்க சாதனை படைங்கன்னு நம்ம சொல்லலாம். அவ்வளவுதான். குட்டிக்கண்ணன் முடிவெடுக்க வேண்டியது அண்ணாமலை, முடிவெடுக்க வேண்டியது சீமான், முடிவெடுக்க வேண்டியது ஸ்டாலின், முடிவெடுக்க வேண்டியது எடப்பாடிட்ட நமக்கு ஒன்றும் தொடர்பு இல்லை, எடப்பாடி பழனிசாமி. அப்பன்னா நீங்க சொல்றத பாத்தீங்கன்னா திமுக 2029 காணாமல் போய்விடும், 2031 காணாமல் போய்விடும். இனி சென்ட்ரிக், தமிழக சென்ட்ரிக் வந்து விஜய் அண்ணாமலை அப்படிதான் ஆக போகுது அப்படின்ட்டு எடுத்துக்கலாமா? அண்ணாமலைக்கு ஸ்ட்ராட்டஜி அப்படித்தான் இருக்கும்னு நான் சொல்றேன். இது 4 வருஷம் இருக்கு, 5 வருஷம் இருக்கு, ஃபார் பெச்டு. அரசியல்ல பல மாற்றங்கள் வரும், 6 மாசத்துக்குள்ளே மாற்றங்கள் வரும். ஏன் விஜயே இவரு ராமகிருஷ்ண ஹெக்டே என்டிஆர் மாதிரி கலைச்சிக்கிட்டு தேர்தலுக்கு போலாம? அதுதான் விஜய்க்கு நல்லதுன்னு நாம சொல்லிட்டு இருக்கோம். விஜய் சுத்தி இருக்கக்கூடிய சந்தர்ப்பாதிகள், அரசியல் பச்சோந்திகள், இவங்களால வந்து விஜய்க்கு கெட்ட பேர் வந்தும் ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட்ல ஒரு அல்லோலல் பட்டு ஜோதிமணி ஒன்று பேச, மாணிக் தாகூர் ஒன்று பேச, இவர் சண்முகம் ஒன்று பேச, வீரபாண்டியன் ஒன்று பேச, இதுலலாம் அவருக்கு இமேஜ் டே பை டே அடிபட்டுக்கிட்டு அது இவர் பல கருப்பையா போன்றவங்கள்லாம் அவரை கடுமையாக விமர்சனம் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு நான் கம்ஃபர்டபுள் மெஜாரிட்டிக்காக நான் கலைச்சிக்கிட்டு மக்கள் மேண்டேட்டுக்கு நான் போறேன்னு கூட அவர் போலாம. அப்போ டே டு டே பொலிட்டிக்ஸை பார்ப்பனே தவிர ஃபார் பட்ஜெட்டா ரொம்ப காலத்துக்கு உறவு வரக்கூடியதை ஏன் போட்டு இப்பவே நம்ம அலட்டிக்கணும் குட்டிக்கண்ணன்? சரி சார், இறுதியாக நான் கேட்கிறேன், இந்திய கூட்டணியில் திமுக இருக்குமா இருக்காது? இந்தியா கூட்டணியில் திமுக இருக்காது. திமுக வந்து மேட்டர் ஆஃப் டைம் அப்படி அப்ரப்டா விலகாம மைல்டா அப்படி விலகி போயிடுவாங்க. அவங்க விலகி போனதும் அப்படி விஜயை கொண்டு இருத்தக்கூடிய வேலையை இவங்க பார்ப்பாங்க. ஓகே சார், பார்க்கலாம், பொறுத்து இருந்து பார்க்கலாம் சார். மிக்க நன்றி சார். நன்றி.